கார்த்தியை கூப்பிட போன யாரையும் காணோம். முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அத்தை, எங்க கார்த்தியை காணோம்? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இல்லம்மா, ரூம்ல தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நாச்சியா, அவனை கையோட இருந்து கூட்டு வர வேண்டியது தானே? இல்லைங்க, ஏதோ முக்கியமான பிசினஸ் கால் பேசிட்டு இருக்கான். வந்துருவாங்க. ஆமா, இன்னைக்கு கூட பிசினஸா? என்னவோ போ நாச்சியா. என்னங்க, சம்மந்தி அம்மா முகமே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? எனக்கும் நடக்கிறது எல்லாம் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அத்தை, முகூர்த்த நேரம் வேற போயிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் அவர் வரத்துக்குள்ள இந்த திருமாங்கல்யத்தை எல்லார்கிட்டயும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. பொண்ணு சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. மாங்கலத்தை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. இந்தா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க. எடுத்துக்கோங்க. தாலி குடுறா. என்கிட்டலாம் எதுவும் இல்ல. தாலி குடுறான்னு சொல்றேன் சார். என்கிட்ட எதுவும் இல்ல சார். இல்ல சார். தாலி குடுறா. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. அது போயிடலாமா, போயிடலாமா. என் தாலி கிடைச்சிடுச்சு சார். நீங்க நல்லா இருக்கணும். உங்க மனைவியோட நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, நீங்க பார்த்து போங்க. சரிங்க சார். இங்க பாருங்கம்மா, நாழி ஆயிட்டே இருக்குமா. சீக்கிரமா மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. இதோ வந்துருவான் சாமி. கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. என்ன அத்தை பார்த்தா பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. கார்த்தியை கேட்ட வந்துருவாருன்னு சொல்றாங்களே தவிர கார்த்தி வந்த பாடு இல்லையே. ஏதோ தப்பா இருக்கு. ஆமா, அம்பிகா எங்க? கொஞ்ச நேரமாவே காணுமே. அவ எங்க இருக்கான்னு போய் பாரு மீனாட்சி. அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்காக என்கிட்ட தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்கள பார்க்கவே இல்லை. இருங்க, நான் போய் அவங்கள பார்த்து கூட்டிட்டு வரேன். ஐயோ, இவ வேற ரூமுக்கு போறாளே. அந்த அம்மாவை பாத்துருவாளா?
என்ன நாச்சியா? கார்த்தி இன்னும் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த பார், நல்ல நேரம் முடிய இருக்குமா. என்னங்க வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னவோ இந்த விஷயத்துல அவன் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கார்த்தி ஏன் இப்படி பண்றான்? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்லலாம். டேய், எங்கடா இருக்க? போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்ன, இன்னும் வராம என்ன பண்ற? முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சுடா. எல்லாரும் உன்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கே தானே வந்துட்டு இருக்கேன். அப்படி எங்க தான்டா போன? அப்படி என்ன அவசர வேலை உனக்கு? அதெல்லாம் நான் நேரில் வந்து சொல்கிறேன். கொஞ்ச நேரம் எதனா சொல்லி சமாளி, நான் வந்துடுறேன். சரி, ஃபோன் பண்ணா ஏன் எடுக்காம இருக்க? அம்மாவுக்கு நீ வெளியே போயிருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்ககிட்ட ஏன் நான் சொன்னேன்? டேய், மாப்பிள்ளை எங்கன்னு ஐயர் கூப்பிட்டு இருக்கப்போ அம்மா தான் எங்களை உன்னை கூட்டு வர சொல்லி அவசரப்படுத்தினாங்க. வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன்டா. சரி, ஓகே, நான் வந்து அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். அம்மா கிட்ட சொல்லிடு. சரி சரி, சீக்கிரம் வா. அம்மா, கார்த்தி இப்போ தான் ஃபோன் எடுத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவேன்னு சொன்னாமா. நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க, வந்துருவோம். சரி, வந்துருவான்ல. சரி. என்ன என் புருஷன் அத்தைக்கிட்ட ஏதோ ரகசியமா சொல்றாரு? கார்த்திக் வேற இன்னும் மணமேடைக்கு வரல. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இங்க பாருங்கம்மா, நாழியா என்கிட்ட இருக்குமா. சீக்கிரமா மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம், இத வந்துருமா. சரி. நாச்சியா, இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இரு, நானாச்சும் போய் அவனை கூட்டு வரேன். ஏங்க இருங்க, நீங்க போக வேண்டாம். அவனே கொஞ்ச நேரத்துல வந்துருவான். என்னவோம்மா? ஏங்க, மாப்பிள்ளை விஷயத்துல சம்பந்தியம்மா ஏதோ மறைக்கிறாங்கன்னு தோணுதுங்க. ஆனா என்னன்னு தான் தெரியல. உடனே நீ தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் போகாத. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன கார்த்தி இன்னும் வரமாட்டேங்கிறாரு? இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல உட்கார்ந்துருக்கிற மாதிரி மரண அவஸ்தையா இருக்கு. கார்த்தி, சீக்கிரம் வந்து என் கழுத்துல தாலி கட்டுங்க. இன்னையோட என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகட்டும் ப்ளீஸ். ஐயோ, இவ எப்படி தப்பிச்சு வந்தா? காரியம் கை கூடி வர நேரத்துல வந்து தொலைச்சிட்டாளே. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஏங்க, தீபா இங்க மணமேடையில உட்கார்ந்துருக்கா. அங்கேயும் தீபா மாதிரி ஒருத்தி நிக்கிறாளே. இங்க என்னங்க நடக்குது? எனக்கு அதான் புரியல ஜானகி. இதுல எந்த தீபா நம்மளுடைய பொண்ணுன்னு தெரியலையே. ஏற்கனவே மாப்பிள்ளை இல்லைன்னு பிரச்சனையா இருக்கு.
இப்ப இந்த புது பிரச்சனை வந்திருக்கே. அத்தை, நான் தான் உங்க மருமக தீபா. அப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு? அங்க இருக்கிறது ரம்யா அத்தை, அது நான் இல்ல. ரம்யாவா? என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இதுல யார் என் மருமக தீபான்னு தெரிய மாட்டேங்குது. அத்தை, நான் தான் உங்க மருமக தீபா. என்ன கொஞ்சம் நம்புங்க அத்தை. என்னம்மா நீ பாட்டுக்கு திடுதிப்புன்னு வந்து நான் தான் தீபான்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது? என்ன மாமா, என்ன நீங்க நம்பலையா? நான் தான் உங்க மருமக தீபா. இவர் ரம்யா. ஏன் உருவத்துல வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா. என்னங்க இது? ஏய், எந்திரி. உன் வேஷம்லாம் இனிமே இங்க செல்லாது. நான் வந்துட்டேன்ல, இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. எந்திரடி. ஏய், யாரடி வேஷம் போட்டு வந்திருக்கிறது? நீ தாண்டி ஏன் உருவத்துல வந்து எல்லாரையும் ஏமாத்த பாக்குற? இப்ப எதுக்குடி என்ன மாதிரி உருவத்துல வந்திருக்க? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ கேட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? அத்தை, இவதான் என்ன மாதிரி உருவத்துல வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கா. ஐயோ அத்தை, இவதான் என்ன மாதிரி உருவத்துல வந்து இங்க இருக்கிற எல்லாரையுமே குழப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கா. ஏய், நீ தாண்டி என்ன மாதிரி மாஸ்க மாட்டிட்டு வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்க. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருந்தா நாங்க யார் உண்மையான தீபான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத்தை, அவளை நம்பாதீங்க அத்தை. நான் தான் உங்க மருமக தீபா. தயவு செஞ்சு நம்புங்க அத்தை. அத்தை, நான் இங்கே தானே இருக்கேன். நீங்க என்ன பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இவதான் வெளியே இருந்து வந்திருக்கான். எதுக்கு வந்து இப்படி நாடகம் ஆடுறானே தெரியல. சமந்தி, இதுல யார் உண்மையான தீபான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தான் தீபாவை பெத்தவங்க. உங்களுக்காவது இதுல யாரு தீபான்னு தெரியுதா? அப்பா, அம்மா, நான் தான் உங்க பொண்ணு தீபா. என்ன அடையாளம் தெரியலையாம்மா? அம்மா, அவ உங்களை ஏமாத்த பாக்குறா. நான் தாமா உங்க பொண்ணு தீபா. பெத்த பொண்ணையே உங்களுக்கு அடையாளம் தெரியலையாம்மா? ஐயோ அம்மா, எனக்கு கல்யாணம் ஆகாம தள்ளி போயிட்டே இருந்ததுனால கோவில்ல நிறைய பேருக்கு கால கழுவி வேண்டுதல் செஞ்சியே, ஞாபகம் இருக்காமா? இருக்குமா? அம்மா, என் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்ததுனால கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நீ நடந்தே போய் அந்த ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வந்தியே, அது ஞாபகம் இருக்காமா? ரெண்டு பேருமே சொல்றது உண்மைதான். ஆனா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்களே. இதுல யாரு உண்மை யாரு போலின்னு கண்டுபிடிக்க முடியல சம்பந்தி. ஐயோ, சமந்தி, நாங்க எல்லாரும் குழப்பத்துல இருக்கோம். உங்களால தீபா யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்களேன். சம்பந்தி, எந்த அப்பா அம்மாவுக்கு வராத சோதனை எங்களுக்கு வந்திருக்கு. எங்க பொண்ணை எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் உங்களை மாதிரி குழம்பி போய் தான் நிக்கிறோம். ஐயோ, ஏய், என் ஃப்ரெண்டுங்கிறதுனால என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்த பாக்குறியா? போய் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. உன் வேஷம் கண்டிப்பா சீக்கிரம் கலையும் பாருடி. என் வேஷம் கலையாது, உன் வேஷம் தான் கலையும் பாரு. ஏண்டி, நேத்து நைட்டு வந்து என்னை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சு என்ன மாதிரியே மாஸ்க் போட்டுட்டு வந்து எல்லாரையுமே சாமர்த்தியமா ஏமாத்திட்டு இருக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ரம்யா தாங்கிறத நான் நிரூபிச்சு காட்ட வேண்டி. அத்தை, இவதான் தீபா. இவதான் நம்ம தீபா. இவ ஃப்ராடு. இவள நம்பாதீங்க.
எப்படி சொல்ற நீ? அத்தை, காலையில இருந்து இவ நடவடிக்கையே சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா. இவளை தொட்டாலே இவ கோவப்பட்டா. முக்கியமா இவ முகத்தையே தொட விடல. எனக்கு இப்பதான் அதுக்கான காரணமே தெரியுது அத்தை. இவ தீபா மாதிரி மாஸ்க் மாட்டிட்டு வந்ததுனாலதான் தொட விடாம தடுத்திருக்கா. ஆமாமா, நம்ம தீபா என்கிட்ட எப்பவுமே நல்லா சிரிச்சு பேசி கலகலன்னு இருப்பா. ஆனா இவ எப்ப பாரு சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்தா. அவளோட எங்களை இருக்கவே விடல. மீனாட்சி முகத்துல கை வைக்க போனதுக்காக மீனாட்சியவே கை நீட்டி அடிச்சிட்டா. இதெல்லாம் பாக்குறப்போ இவ நம்ம தீபாவா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என்னது? இவ உன்னை கை நீட்டி அடிச்சிட்டாளா? தீபா அப்படிலாம் நடந்துக்கிற பொண்ணு இல்லையே. மீனாட்சி கிட்ட அக்கா அக்கான்னு ரொம்ப பாசமா இருப்பாளே. என்ன இத மைத்திலியும் மீனாட்சியும் குட்டையை குழப்புறாங்களே. விட்டா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கே. நல்லா மோப்பம் பிடிக்கிறாளுங்க. நாம ஏதாவது பேசி ரூட்டை மாத்தி விடணும். என்ன பண்றது? ஐயோ அத்தை, எனக்கு யாரோ மறந்து வச்சு என்ன அப்படிலாம் பண்ண வச்சுட்டாங்க அத்தை. இல்லனா மீனாட்சி அக்காவை நான் அடிப்பேனா? இதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஜூஸ்ல எதையோ கலந்து கொடுத்து டிப்ரெஷன்ல ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கலையா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்படிதான் அத்தை இப்போ நடந்திருக்கு. இப்படியே போனா தீபா யாருன்னு எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ഇതാ ഞാൻ പറയാം. ഇതില് യാർ നിജംനെ ഞാൻ പറയാം. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. ஷோ, வா அம்பிகா. என்னாச்சு? நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உன்னை காணோன்னு தான் நான் தேடிட்டு கூட இருந்தேன். எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் வராததால தான் இவ்வளவு நேரம் யார் உண்மையான தீபாங்கிற கன்ஃபியூஷனே உங்களுக்கு இருந்திருக்கு. நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த குழப்பமெல்லாம் அப்பவே தீர்ந்திருக்கும். அப்போ இதுல என் மருமக தீபா யாருன்னு உனக்கு தெரியுமா? நன்னாயிட்டு தெரியும். யாரு? யாரு சொல்லு. இதோ மணமேடையில நிக்குதே தீபா. இது இல்ல, இது டூப்ளிகேட். இதோ இங்க நிக்குது, இதான் உன்னோட உண்மையான தீபா. எப்படி சொல்ற நீ அம்பிகா? நீ போட்டிருக்க மாஸ்க கழட்டி கொடு, நான் போட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து கேட்டுட்டேன்னு இதோ இவ என் மூக்குல மயக்க மருந்து வச்சு என்ன மயக்கமாக்கி படுக்க வச்சுட்டா. அதுக்கப்புறம் தீபா மாஸ்க மாட்டிக்கிட்டு மணமேடைக்கு வந்துட்டா. இவ கூட இவ தனியா இல்ல அபிராமி, இன்னொருத்தையும் கூட இருந்தா. அபி, நான் சினிமாவில் மட்டும்தான் இப்படி மாஸ்க் டபுள் ஆக்ஷன்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, ஆனா நிஜத்திலேயே மாஸ்க போட்டு செமையா ஏமாத்தி இருக்கு. இவ இருக்கிற ரூமுக்கு போனதுனாலதான் இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. இல்ல இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. நான் தான் உண்மையான தீபா. அவதான் என்ன மாதிரி உருவத்துல வந்திருக்கா. ஐயோ, ஆமா ஆமா, நீதான் உண்மை இல்ல.
எல்லா உண்மையும் சொல்லி உன் கல்யாணத்தை கெடுக்கிறேன். எனக்கு வேற வேலை இல்லை பாரு. கேரளால இருக்கிற ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இல்ல இவங்க வேணும்னே எனக்கு எதிரா பேசுறாங்க. நான் தான் தீபா. தயவு செஞ்சு எல்லாருமே நம்புங்க. ஓ அப்படியோ? இதோ வரேன். ഇവിടെ വരും വാടി. ஐயோ